அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்படப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட துணை இணையொன்றின் மாவட்ட ஆளுநர் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பான காலை சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை சங்கம், ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை. ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை, ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை மண்டலம் 8 உதவியாளர் சிவச்சந்திரன் அவர்களையும், பட்டுக்கோட்டை சங்கத்தின் ரொட்டேரியன் ராஜசேகரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் நாடிமுத்து அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சுசேராஜ் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க அனைவரையும் இந்த காலை வேளையிலே வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் கோட்டை ரோட்டரி சங்கம் பட்டுக்கோட்டை சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ராஜசேகரன். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம். எங்களும் நிறைந்த எங்கள் இறைவா, எல்லையில்லா பொருளே, இன்பத்தின் ஊற்றே, அன்பின் வடிவே, அருளின் ஒளியே, எங்கள் சொல், எண்ணம், சொல், செயல் யாவற்றிலும் தூய்மை நிலவ வேண்டுகிறோம். உலகின் நட்புறமும் நல்லுறமும் அன்பும் அமைதியும் அறமும் தலைத்திட நின்னருள் வேண்டி நிற்கின்றோம். யாதும் ஊரே யாவரை கேளு என்பதை உணர்ந்து மக்கள் தொண்டில் நாங்கள் நாளும் விடுபட எங்களுக்கு வலிமை தருவாய். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இனிதே வாழ்ந்திட இறையே அருள் புரிவாய். நன்றி நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக வரவேற்பு நிகழ்த்த தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். காலச்சக்கரம் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் இணைந்து வழங்க எங்கள் வாய்ப்பளித்த மாவட்டம் ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இத்திட்டத்தை மிகவும் சிறப்பாக மிகவும் அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் மாவட்டத்தின் சேர்மன் ரொட்டேரியன் குணபாலன் சார் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மண்டலம் 8 துணை ஆளுநர் ரொட்டேரியன் சிவச்சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பழகக்கூடிய எனது செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்று எங்கள் சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மாவட்ட மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் நிகழ்வுக்கு வரவேற்கின்றேன். ஆசான் நல்லசெய்யும் ஐயா சிறப்பு அழைப்பாளர் ஐயா அவர்களையும், இன்றைய சிறப்பு அழைப்பாளர் இயற்கை மருத்துவர் அகிலாமா அம்மா அவர்களையும், இந்த நிகழ்விற்கு நமக்கு காலச்சக்கரம் நிகழ்வை கற்றுக்கொண்டு ஆசன மூச்சு பயிற்சி எடுக்க இருக்கும் பழனிவேல் ஐயா அவர்களையும், முக்கூட்டு சூரணம் பற்றி சிறப்பு விளக்கம் அளிக்க இருக்கும் லலிதா அம்மையார் அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் இன்றைய காலை வேளையில் வருக வருகன வரவேற்று மாவட்டத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்வாக காலச்சக்கர நிகழ்வு 1028 நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்று ஒரு பெருமையுடன் இணைந்து வழங்குவது பட்டுக்கோட்டை கோட்டை ரோட்டரி சங்கம் மிகவும் பெருமை கொள்கிறது. அனைவருக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய வேளையில் நம்ம காலை சக்கரம் நிகழ்வுக்கு வரவேற்புரை நிகழ்த்து நிகழ்ச்சியை சிறப்பித்து தொடங்கி வைத்து சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் கோட்டை பட்டுக்கோட்டை சங்கத்திற்கு தலைவர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இன்று நம்ம பாத்தீங்கன்னா தொடர்ந்து பயிற்சிகளையும் ஆசனங்களையும் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு இன்று ஒரு ஆசிரியராக இதற்கு முன்பே நமக்கு வந்து பழனிவேல் ஐயா வந்து நமக்கு ஆசனங்கள் பயிற்சிகள் சிறப்பாக சொல்லி கொடுத்திருக்காங்க. இன்றைய வகுப்பிலும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பிக்க பழனிவேல் ஐயா கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க இன்றைய ஆசிரியர் பழனிவேல் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம், இறை வணக்கம். எங்கும் நிறைந்த இறைவா, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் மேம்பட அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் சிறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்ந்திட அருள் புரிவாயாக. என் மனம் சாந்தமானது, என் மனம் இரக்க குணமுடையது, என் மனம் நல் வினை ஆற்றக்கூடியது, நற்செயல்களில் ஈடுபட அருள் புரிவாயாக.
நன்றிங்க ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக முதுகு தண்டு நேராக தலை நேராக அமர்ந்து சின்முத்திரை. ஆ என்ற உச்சரிப்பு. ஆ. சின்மய முத்திரை. ஊ என்ற உச்சரிப்பு. நல்ல மூச்சு இழுத்து ஊ. ஆதி முதிரை. இம் என்ற உச்சரிப்பு. இம். வணக்க முதிரை வெற்றி. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நன்றிங்க. நின்ற நிலையில் மூட்டு பயிற்சிகள். உடலில் உள்ள அனைத்து மூட்டுகளையும் அசைவு பயிற்சி. பாதத்திலிருந்து உச்சி வரை பாதத்திலிருந்து ஆரம்பிப்போம். வலது கால் 5 முறை. 1 2 3 4 5. இடப்பக்கமாக 1 2 3 4 5. இடது காலில் வலப்பக்கமாக சுழற்றுறோம். 1 2 3 4 5. 1 2 3 4 5. மூட்டில் கையை வைத்து வலப்பக்கம் 5 முறை, இடப்பக்கம் 5 முறை. 1 நிதானமாக பெரிய வட்டம். 3 4 5. இடப்பக்கம் 1 2 3 4 5. அடுத்த மூட்டு இடுப்பு. பெரிய வட்டமாக நிதானமாக சுழற்றுகிறோம். வலப்பக்கமாக 1 2 3 4 5. இடப்பக்கமாக 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்ததாக பின்னாடி வளைந்து முன்னாடி வளையணும். முடிஞ்ச அளவு. 1 2 3 4 5. வலப்பக்கமாக இடப்பக்கமாக வலப்பக்கம் 1 இடப்பக்கம் 2 3 4 5 6 7 8 9 10.
அடுத்ததாக மார்புக்கு நேராக கை கோர்த்துட்டு பின்னாடி முதுக திருப்புறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இடுப்புக்கு அடுத்து தோள்பட்டை. 2 கைகளையும் சமான முத்திரை வச்சு சுழற்றுறோம். 1 2 3 4 5. ஆப்போசிட்ல 1 2 3 4 5. அடுத்து கைகளை கோர்த்துட்டு கட்டை விரலை வச்சுட்டு மாவாட்டுற மாதிரி நம்ம முழங்கைக்கான பயிற்சி. 1 2 3 4 5. 1 2 3 4 5. மணிக்கட்டுக்கான பயிற்சி. அடுத்து ஆதி முத்திரை வச்சு கைகளை நேராக நீட்டி வலப்பக்கம் 5 முறை இடப்பக்கம் 5 முறை சுழற்றுறோம். மணிக்கட்டு மட்டும். 1 2 3 4 5. இடப்பக்கம் 1 2 3 4 5. அடுத்து விரல்களுக்கான பயிற்சி. கை நேராக நீட்டி விரல்கள் நீட்டி மடக்கிறோம். 1 2 3 4 5. அடுத்த கழுத்துக்கான பயிற்சி. வலப்பக்கம் 5 முறை இடப்பக்கம் 5 முறை சுழற்றுறோம் கழுத்தை. 1 2 3 4 5. இடப்பக்கம் 1 2 3 4 5. ஓய்வு. முதல் ஆசனமாக தாடாசனம். கைகளை மேலே உயர்த்தி வானத்தை பார்த்து உள்ளங்கை இருக்குமாறு வைத்து பாதங்களை விரல்களில் ஊன்றி பாதங்களை உயர்த்த வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்த ஆசனமாக நின்ற பாதாசனம். இடது காலை நன்றாக ஊனி வலது காலை மடித்து நேராக வைத்துக் கொள்ள வேண்டும். கைகளை உயர்த்தி வணக்க முத்திரை வச்சு 1 2 3 4 5. மெதுவாக காலை. அடுத்து வலது காலை ஊன்றி இடது காலை மடித்து வைத்து 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்ததாக கத்திரிக்கோளாசனம். வலது காலையும் முன்வைத்து சைட்ல சுண்டு வரல் பாதம் சுண்டு வரல் சைட்ல தரையில ஊன்றி 2 கால்களும் கத்திரிக்கோளாசனம். கைகளை உயர்த்தி
வலது கால் முன் வைத்து வலதுக்கு பக்கமாக திரும்புகிறோம். 1 2 3 4 5 ஓய்வு. அடுத்ததாக இடது காலை முன் வைத்து சுண்டு விரல் பாதம் தரையில் போடுற மாதிரி நிற்கிறோம். கைகளை உயர்த்தி இடது பக்கமாக திரும்புறோம் முடிஞ்ச அளவு. 1 2 3 4 5 ஓய்வு. அடுத்த ஆசனமாக வீரபத்ராசனம். வலது பக்கமாக திரும்பி வலது கால் மடக்கி இடது காலை நீட்டி கைகளை உயர்த்தி வணக்க முந்திரன் இடுப்பு கீழே இறக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இடது பக்கம் திரும்பி இடது காலை மடக்கி வலது காலை நீட்டி இடுப்புக்கு கைகளை உயர்த்தி 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்து நடராஜாசனம். வலது பக்கம் திரும்பி இடது காலை உயர்த்தி இடது கையால் வலது கையை முன்னிட்டு முடிஞ்சாலும் முன்னோக்கி வளையணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. இடது பக்கம் திரும்பி வலது காலை உயர்த்தி இடது கை முன்னோக்கி வளையணும் முடிஞ்சாலும். 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓய்வு. அடுத்ததாக அமர்ந்த நிலை உக்கடாசனம். கைகளை நேரம் நீட்டி அப்படியே அமர்ந்து முட்டிக்கால்களை பிடித்துக் கொள்கிறோம். மேல் நோக்கி பார்க்கிறோம். 1 2 3 4 5 கீழே நோக்கி பார்க்கிறோம். 1 2 3 4 5 வலப்பக்கம் திரும்ப. 1 2 3 4 5 இடப்பக்கம் திரும்ப. 1 2 3 4 5 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு கால்களை நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிடும். அடுத்ததாக படுத்த நிலையில் பவள முக்தாசனம். கண்ணப்பன் ஐயாவோட சிறந்த எளிய பயிற்சி குடல் சுத்தமாவதற்கான பவள முக்தாசனம். குடல் சுத்தமே உடல் சுத்தம் சொல்வாரு. உடல் சுத்தம் தான் நோய் அணுகாதுன்னு சொல்வார். காலை மடக்கி முட்டிக்காக முகத்தை கொண்டு வரணும். 1 2 3 4 5 6 7 8 9
10. அடுத்ததாக அப்படியே முருகலாசனம். 1, 2, 3, 4, 5. கால்களை நீட்டி ஓய்வு. திரும்பி எழுந்து அமர்ந்த நிலைக்கு வரும். பத்மாசனம். இடது கால் மடக்கி தொடை அருகில் வைக்கணும். வலது கால் மடக்கி உத்தித பத்மாசனம். கைகள் ரெண்டும் தோல் ஓரமா ஊனி அப்படியே முடிஞ்சளவு மேல உயர்த்துறோம் உடம்ப. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக நகுலாசனம் பண்ண போறோம். நகுலாசனம் வந்து ஜெகநாதன் ஐயாவோட சிறப்பான யோகாசனம். கால் விரல்கள் மட்டும் ஊன்றி சின்முத்திரை வச்சு இப்படி உட்காரும். ஐயப்பன் போஸ்ட்ல உட்காந்து நகுலாசனம். சொல்றோம் 10 முறை. சின்முத்திரை கையில வச்சுட்டு அம் அம் ஓய்வு. சின்முத்திரை வச்சு மூச்சை கவனிக்கிறோம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி கபாலபதி. இடது கையில சின்முத்திரை, வலது கையில பிரணவ முத்திரை. கட்டை வரலால வலது மூக்கை அடைச்சிட்டு இடது மூக்குல மூச்சை மட்டும் வெளியிடுறோம். 10 முறை. ஓய்வு. மோதிர வரலால இடது மூக்கை அடைச்சிட்டு வலது மூக்குல மூச்சை வெளியிடுறோம். ஓய்வு.
அடுத்ததாக பஸ்திரிகா. மூச்சு இழுத்து வெளியிடுறோம். வலது மூக்கை கட்ட வரலாறு அடைச்சிக்கிறோம். மூச்சு இழுத்து வெளியிடுறோம் வேகமாக. ஓய்வு. மோதிர வேலை இடது மூக்கை அடைச்சிட்டு மூச்சு இழுத்து நல்லா வெளியிடுறோம். ஓய்வு. மூச்சு தானாக உள்ள போயிட்டு வெளியே வர்றதை இங்கே கவனிக்கிறோம். ஓய்வு. அடுத்ததாக சண்முக முத்திரை. கட்ட வரலால 2 காதை அடைச்சிட்டு ஆள்காட்டி விரல் நடுவிரல்ல கண்களை மூடி, மோதிர விரல் சுண்டு விரல் உதட்டு வாய் மூடி ஆம் சொல்றோம் 2 முறை. ஓய்வு. அடுத்ததாக காலை வேலையை நறுங்காற்று, நல்ல ஒரு காற்று. மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியிடுறோம். கைகளை உயர்த்தி மூச்சு இழுக்கிறோம். வணக்க முத்திரை வச்சு அப்படியே மெதுவா கீழே மூச்சு விட்டுட்டே கீழே இறக்குறோம். ஐந்து முறை நல்லா மூச்சு இழுக்கிறோம். நுரையீரல் நிரம்புகிறது. மெதுவாக மூச்சு விட்டோம். மூன்று, நான்கு, ஐந்து. அதே போல முன்னும் பின்னும் கைகளை விரிச்சு நீட்டுறோம். மூச்சு நல்லா இழுக்கிறோம். நுரையீரல் நிரம்ப. ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. 2 கையில சின்முத்திரை வச்சு நேரா உட்காந்து மூச்சை கவனிக்கிறோம். கண்களை மூடி அமைதியா உட்காந்து. இந்த காலை வேளையிலே பிரபஞ்ச ஆற்றல், அந்த பேராற்றல், இறையாற்றல், இறை சக்தி நம்முள்ளே இறங்கி உச்சி முதல் பாதம் வரை உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளிலும் சக்தியை தருகிறது. நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம். ஆரோக்கியமாக இருக்கிறோம். தினமும் இந்த காலை சக்கர நிகழ்ச்சி மூலம் நாம் செய்யும் யோக பயிற்சி, மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சி மூலம்
நம் உடலும் மனமும் சீராகிறது. உடலும் மனமும் சீராவதினால் நாம் எண்ணும் எண்ணங்களும் செய்யும் செயல்களிலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு வினாடியிலும் வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். வெற்றியே பெறுகிறோம். ஓய்வு. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி ஐயா. எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு குணபாலன் ஐயாக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். 3 ஆண்டுகள் அப்படி என்பது வந்து பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஐயாவை பொறுத்த வரைக்கும், பழனிவேல் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஆண்டுகள் இந்த காலச்சக்கரத்துல பயணிச்சு ஒவ்வொரு ஆசனங்கள், அதாவது 3 ஆண்டுகளில் நாம் தான் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பயிற்சிகளையும் கலந்து ஒரு சேர ஒரு பயிற்சியாக இன்றைக்கு வந்து நமக்கு சிறப்பா கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆசான்களோட வழிமுறைகளிலும் கடுமையாக பின்பற்றி அந்த ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் உள்ளிட்ட அனைத்து விதமான இறை வேண்டுதல் முதற்கொண்டு நமக்கு வந்து இன்னைக்கு சிறப்பான ஒரு பழைய நினைவூட்டலை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு புரிதல் ஏற்படுத்தியிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம், நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே வந்து அன்னன்னைக்கு நடக்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். உங்களுக்கு எந்த அளவு மனதில் ஏற்படுத்தியிருக்கு, தூண்டுதலை ஏற்படுத்தியிருக்கோ அதை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது ஐயா வந்து தொடர்ந்து நமக்கு வந்து ஆசனங்கள் பெயரை வந்து சிறப்பா எழுதி நமக்கு வந்து ஒவ்வொரு ஆசனத்தையும் நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க. நம்ம குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அவங்க செஞ்ச வகையில வந்து ஒவ்வொரு ஆசனத்தையும் ஒவ்வொரு நம்ம எப்படி அசைவுகள் முதற்கொண்டு சரியான முறையை பின்பற்றி இன்னைக்கு அது வந்து நம்ம நல்ல சிவமையா எந்த அளவுக்கு நமக்கு பயிற்சியை கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்து நமக்கு இன்னைக்கு பயிற்சியை கொடுத்துருக்கிறாங்க பழனிவேல் ஐயா அவர்கள். உண்மையிலுமே ரொம்ப பாராட்டத்தக்க வகையில இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. எல்லா பயிற்சிகளோட பெயர்களும் சரி, அதனுடைய அசைவுகளும் சரி, நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு வந்து அருமையா கொடுத்திருந்தாங்க பழனிவேல் ஐயா. அதனாலதான் நம்ம சொல்றோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். நீங்க வந்து தினமும் பகிர்றதுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசுல வந்து ஆழமான பதிவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நம்ம முன்னாடியே நினைவு கூர்ந்தோம். அத வந்து இன்னைக்கு ஐயா வந்து தொடர்ந்து நமக்கு வந்து அந்த பயிற்சி முறைகளோட பெயர்களை சொல்லி நமக்கு அந்த டெய்லி அந்த டெக்ஸ்ட்ல போறது வந்து இன்னைக்கு அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருந்தாலும் அவர்களுக்கு பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து இந்த பயிற்சி முறைகளுக்கு பெரிய ஒரு தூண்டுகோலா இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில வந்து இன்னைக்கு சிறப்பா நமக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுத்து சிறப்பித்து கொடுத்த பழனிவேல் ஐயா அவர்களுக்கு, இன்றைய ஆசிரியர் பழனிவேல் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. இன்றைய நம்ம ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்கள் பயிற்சி முறைகளை அவர்களுக்கே அந்த தனித்துவம் வாய்ந்த அந்த பயிற்சி முறைகளை கற்றெடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய ஆசிரியர் பழனிவேல் ஐயா அவர்களை பற்றி தங்களது கருத்துக்களை கூற நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் ஐயா. மிக சிறப்பான பயிற்சி, நல்ல ஒரு முயற்சி. அதாவது நம்ம பயிற்சி வந்து எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சு அது மேல முழு ஈடுபாடோட்ட நம்ம செய்யறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து பயிற்சி கற்றுக் கொடுக்கக்கூடிய திறன் வந்து அதிகரிக்கும். அந்த வகையில பழனிவேல் ஐயா வந்து 3 ஆண்டுகளா அதை நல்லா நேசிச்சு கத்துக்கிட்டு இருக்காரு. அதனால அவரு அந்த பயிற்சி வந்து நல்லா வேகமாகவும் செஞ்சாரு. அடுத்தடுத்து பயிற்சிகளையும் நிறைய செஞ்சாரு. நல்லா தெளிவாகவும் பயிற்சி கொடுத்தாங்க. மிக சிறப்பு. இதே போன்று இன்னும் நிறைய பயிற்சிகளை கற்றுக்கொண்டு நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்து சிறந்த ஆசானாக விளங்க ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. இதே போன்று நம்ம நேரடி வகுப்புலையும் நாம எல்லாரும் நேராக வந்து நம்ம கலந்துக்கிட்டு இன்னும் சில ஐயங்களை நாம் வந்து தீர்த்துக்கலாம். நேரடியா நீங்க எல்லாருமே வந்து பயிற்சி கொடுத்தவங்களும் சரி, இனிமேல் புதுசா கற்றுட்டு இருக்கிறவங்களும் சரி, நேரடி வகுப்புல வந்து நீங்க பார்க்கும்போது இன்னும் சில நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு
என்னன்னு சொல்றது, இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் வந்து காலை சக்கரம் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிக்கிறவங்களே நினைச்சிருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு போகும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இந்த காலை சக்கர நிகழ்வுகள் நடந்து கொண்டுள்ளது. அவ்வளவு விஷயங்கள் நாம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலை சக்கரம் நிகழ்வை இன்னும் மேன்மேலும் நாம் வளர ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட்டு நல்ல ஒரு உலகத்துல ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ இது ஒரு நல்ல இடமா நடந்து கொண்டுள்ளது. இன்னும் சிறப்பாக வளர நாம் அனைவரும் பாடுபடுவோம். காலை சக்கரம் நிகழ்வின் மூலமாக நாம் அனைவரும் ரோட்டரி சங்கங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவிக்கிறோம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். எந்த அளவுக்கு ஆசான்கள் வழிகாட்டுதல் இருக்குதோ அதே மாதிரி மாணவர்களுடைய அந்த புரிதலும் இருக்கும், அவர்களுடைய அனுபவங்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையும் இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் ஆசான் நலசுமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி. இன்னும் ஒரு பெரிய உதாரணம் இந்த நம்ம குழுவில் என்ன சொல்லணும் வரோம்னாக்கா, பழனிவேல் ஐயா வந்து ஆரம்பத்துல 2022 ஆரம்பத்துல வந்து பேசக்கூட தயங்குவாங்க. அதாவது நிறைய சொல்லியிருக்கோம், கொஞ்சம் நீங்க வந்து பயிற்சி கொடுக்கலாமா, திடீர்னு ஏன்னா சில ஆசான்கள் வந்து விடுப்பு விடுக்கிறதுனால எங்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கே ஆள் இல்லாம இருப்பாங்க. அந்த நேரத்துல ஏன்னா பழனிவேல் ஐயா தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கிறதுனால நீங்க ஒரு பயிற்சி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்ல உள்ள, ஐயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியே வச்சிருவாங்க. இன்னைக்கு வந்து எல்லா விதமான பயிற்சியும் திறம்பட சரளமாக இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஐயா நம்ம நல்லசிவம் ஐயா சொன்ன மாதிரி இப்ப பயிற்சி முறைகளை வந்து இன்னைக்கு வந்து அதிகமா கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு டைம் எடுத்துக்கிட்டு டக்கு டக்குன்னு எல்லா விதமான பயிற்சிகளையும் கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு அனுபவத்தை இன்னைக்கு வந்து காலச்சக்கரம் அவங்களுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் உண்மையிலுமே. ஏன்னா இந்த குழுல தொடர்ந்து பயணிக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய வரும். ஏன்னா ஒரு நேரத்துல வந்து பேசுறதுக்கே நமக்கு ஒரு கூச்சமா இருந்தது. இன்னைக்கு தன்னிலை அறிந்து தன்னுடைய அனைத்து விதமான செயல்களையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தியையும் இந்த காலச்சக்கரம் கொடுக்குது அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா ஐயாவோட அன்றைய நிலையும் இன்றைய நிலையும் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது நம்ம பார்க்கலாம். என்னைக்குமே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அந்த படிக்கட்டு போட்டிருப்பாங்க. அந்த என்னைக்கும் நம்ம வந்து அந்த படிக்கட்டுல எந்த அளவுக்கு ஒரு உயர்வு இருக்கோ அது மாதிரி நாமும் உயர்ந்து வெளியில வரணும் அப்படிங்கிறது தான் வெளிப்பாடுகள். அந்த வெளிப்பாடை வந்து இன்னைக்கு பழனிவேல் ஐயா சிறப்பா செஞ்சிருக்காங்க. மீண்டும் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நன்றிங்க ஐயா. சிறப்பு. நிகழ்ச்சியின் அடுத்த ஒரு மைல்கல்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு சிறப்பு நிகழ்வுல வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நலசிவம் ஐயா ஒரு பயிற்சி கொடுப்பாங்க. அடுத்தது அகிலா மேடம் வந்து அவங்க வந்து அதை விட ஒரு திறமை வாய்ந்த பேச்சை நமக்கு வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கிற இந்த காலச்சக்கரம் வந்து இன்னைக்கு வந்து அவர்களோட நாங்களும் இணைந்து எங்களுடைய பயிற்சிகளை கொடுக்குறோன்ட்டு பழனிவேல் ஐயா வந்து பயிற்சியில கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அகிலாமா புதன்கிழமைன்னா அகிலாமா அப்படிங்கிற ஒரு நினைவு காலச்சக்கரத்துல இருந்தாலும் இன்று வந்து ஆனா அவங்க இயற்கை மருத்துவர் அப்படின்னு சொல்லலாம். அந்த இயற்கை மருத்துவத்துக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட கூட நெருங்க முடியாது. அவங்க செயல்களுக்கு நம்ம வந்து அந்த அளவுக்கு ஈடு கொடுத்து எந்த விஷயத்தையும் நம்ம வந்து வெளிப்படுத்த முடியாது. ஆனால் அவர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை எங்களாலும் சில விஷயங்களை மற்றவர்களுக்கு எடுத்து கூற முடியும் என்று இந்த காலச்சக்கரம் வந்து இன்னைக்கு முன் வந்திருக்குது. ஏன்னா வந்து அகிலாமாவோட ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, ஒவ்வொரு செயல்களும் சரி, அவர்கள் கொடுக்கும் அந்த நமக்கு வகுப்பும் சரி, அது அவர்களை மட்டும்தான் சாரும். அதை ஈடுபடுத்த எவராலும் முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்த ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பொக்கிஷம் கொடுத்த காலச்சக்கரத்துக்கு கொடுத்த அந்த விஷயங்களை நாம் எப்படி கற்றுக்கொண்டோம், நாம் எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பது ஒரு சிறிய இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு லலிதாம்மா வந்து நமக்கு ஏற்படுத்த போறாங்க. ஏன்னா நம்ம கற்றுக் கொடுத்தத மற்றவர்கள் எந்த அளவுக்கு பின்பற்றாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கமும் நம்ம தெளிவுபடுத்த வேண்டும். அதையே கற்றுக்கொண்டோம், நாம் ஏதோ இருந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை விட கற்றுக்கொண்ட விஷயங்கள் நாம் வெளிப்படுத்தக்கூடிய செய்திகள் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு போய் நல்ல விஷயங்களாக சேருகிறது என்பதற்கு இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வும் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் இன்றைக்கு அந்த முக்குட்டு சூரணம் பற்றி லலிதாம்மா வந்து இன்னைக்கு சிறப்பா அகிலாமையார் கொடுத்த அந்த
பயிற்சி முறைகளை வந்து இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்த போறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு தொடர்ந்து காலச்சக்கரம் நிகழ்வில் புதன்கிழமையானால் அகிலாமா அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இன்றைய நிகழ்வில் நமக்கு சிறப்பான ஒரு பயிற்சிகளையும் கருத்துக்களையும் முக்கூட்டு சூரணம் பற்றி கருத்துக்களையும் கூற இருக்கும் லலிதாம்மா அவர்களை பற்றி தன்னுடைய வாழ்த்தையும் தன்னுடைய கருத்துக்களையும் கூற அகிலா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறையாற்று துணை நிற்கட்டும். அனைவருக்கும் காலை வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்றுக்கு ஐயா சொல்லும் பொழுது லலிதாமா வந்து வகுப்பெடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷம். எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்காங்க, அப்போ அதை சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வரணும் இல்லையா? ரொம்ப ஆர்வமா இருக்கேன். நானும் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இந்த வகுப்புல கலந்துக்க போறேன். வாழ்த்துக்கள்மா, சிறப்பா பண்ணுங்க. நானும் வகுப்புல கலந்துக்கிறேன். நன்றிம்மா, நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. சிறப்பு. அவர்களை எடுத்தாலும் ஏதாவது அவர்கள் பாணியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் அப்பொழுது நீங்க வெளிப்படுத்தலாம் என்று இந்த நேரத்திலே நாங்களும் சொல்ல விரும்புகிறோம். ஏன்னா அவர்களுடைய தனித்திறமைகள் எந்த அளவுக்கு இந்த காலச்சக்கரத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் கூறினாலும் அதில் ஏதாவது உங்களுடைய நோக்கங்கள் இருந்தால் இடையில் தெரியப்படுத்தலாம். நன்றி, நன்றிங்கம்மா. சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் நமக்கு முக்கூட்டு சூரணம் பற்றி சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு ஏற்படுத்தியிருக்காங்க அகிலாமா. அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி இன்றைக்கு நமக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அளிக்க காத்துக் கொண்டிருக்கும் லலிதா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணீங்கம்மா லலிதா. வணக்கம் ஐயா. ஓகே. அனைத்து காலச்சக்கர சொந்தங்களுக்கும் இனிய நற்காலை வணக்கம். அகிலாம்மா நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, பெரிய கடல். அதுல இருந்து ஒரு சிறு துளி நாங்கெல்லாம் அதுல வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்களுக்கு அருமையான கருத்துக்கள் கொடுத்துருக்கீங்கம்மா. இன்னைக்கு உங்களுடைய கருத்துக்கள்ல நானும் கொஞ்சம் பகிர்ந்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேம்மா. அதே மாதிரி நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியம் இயற்கை முறை அதுதான் நம்ம காலச்சக்கரம் சொல்லி கொடுக்கறது. பாரம்பரிய அதாவது இயற்கை வாழ்வியல் முறையை சொல்லி கொடுக்கறது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க உங்களுடைய மருத்துவங்கள்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய சொல்லி கொடுத்துருக்குறீங்க. அதுல இது வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா, எனக்குமே ரொம்ப பிடிச்சதாவே இருந்துச்சு. இது ரொம்ப அருமையாவும் இருந்தது. அதை செய்து பார்த்து நாங்க பயனடைஞ்சிருக்கிறோம். அதனால அதை சொல்லணும்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட சொன்னேன். சரிங்கன்னு சொல்லியிருக்காங்க அம்மா. அதே மாதிரி நம்ம வைத்திய முறைகள்ல நிறைய வைத்திய முறைகள் இருக்குது இல்லைங்களா? அலோபதி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது, அப்புறம் ரப்பானி வைத்தியம், அப்புறம் அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், அப்புறம் கலர் தெரப்பி, இந்த மாதிரி சோமனி எல்லா வைத்தியத்தையும் அடிச்சு நொறுக்கிடும் நம்மளுடைய இயற்கை வைத்தியம். ஏன்னா அந்த காலத்துல இருந்தே பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. அதுதான் முதல் கொண்டு அதுதான் வரும். குழந்தைங்களுக்கு ஒரு குளிச்ச உடனே குழந்தைங்களுக்கு இந்த தழை இலை அம்மா சொல்ற எல்லாத்தையும் ஒண்ணு ஒரு அரை பிச்சு போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறது, அந்த பழக்கங்கள்லாம் நம்ம மாத்திட்டோம். இயற்கை வைத்தியத்துக்கு நம்ம மாறி வரணும். பெட்ல போய் ஒரு 10 நாள் 20 நாள் படுத்து கிடக்குறோம். ஆனா இந்த இயற்கை வைத்தியத்தை நம்ம போய் இப்போ கால் வழியா பாத சிகிச்சை, இப்ப செம்மண் பாத சிகிச்சை அருமையா செய்யறாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்க வரணும். நம்ம கிளாஸ்ல அட்டன் பண்றோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் ஹாஸ்பிட்டலை நோக்கி தான் ஓடுறோம். ஒன்லி அறுவை சிகிச்சை மட்டும்தான் நமக்கு அலோபதி. ஆனா நமக்கு வந்து ஒரு ஜுரம் வந்துதான் மெடிக்கல் போறேன் நானு. அன்னைக்கு உடம்பு வலிக்குது, ஒரு மாத்திரை கொடுன்னு கேக்குது பொண்ணு. என்னம்மா உடம்பு வலிக்கு போய் மாத்திரை கேக்குறேன் அப்படின்னு ஆனா அம்மா எல்லாம் அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, தழுதாலை இலைய கொதிக்க வச்சு அவங்க நைட்டு எல்லா வேலையும் காலையில இருந்து நைட் வரைக்கும் செஞ்சுட்டு அந்த பானையில போட்டு கொதிக்க வச்சு குளிச்சுட்டு அப்படியே அவ்வளவு ஹாயா தூங்குவாங்க. அந்த மாதிரி அற்புதமான மூலிகை எல்லாம் நம்ம இயற்கை வைத்தியத்துல இருக்குது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உடம்பு வலிக்கு போய் ஒரு மாத்திரை. நம்ம தலைவலி அம்மா சொல்லியிருக்காங்க, உடம்புடைய உஷ்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஜுரம், அந்த எந்த நோயோட அறிகுறியும் தலைவலி ஜுரத்துல நமக்கு எடுத்துக்காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா நிறைய தடவை சொல்லி இருக்கிறாங்க. அந்த ஜுரத்துக்கு உடனடியே அந்த ஜுரத்தை உடனே
அழுத்தி விட்டுறணும், அந்த சூட்டை வெளியே கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் வந்து உடனே போய் ஜுரத்துக்கு மாத்திரை வாங்கி போடுவாங்க, டோலார் மாத்திரை வாங்கி போடுவாங்க. டோலார் அமெரிக்காவிலே பேன் பண்ணிட்டாங்க, ஆனாலும் அந்த மாத்திரையை இன்னமும் டாக்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த மாத்திரையை இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ஜுரம் வந்தா ஒரு மிளகு கஷாயம் வச்சு குடிச்சாலே அருமையா அந்த ஜுரம் போயிடும். ஆனா இது வரைக்கும் நான் அந்த பிரசவத்துக்கு ஹாஸ்பிட்டல் போனதுதான், அந்த மாத்திரை மருந்துகள் எடுக்கிறது இல்லை. அத்தான் தான் மூட்டை மூட்டையா மருந்து வச்சிருக்காங்க. சளி பிடிச்சுதா உடனே ஆன்சுலின் போடுவாங்க, மூக்கு ஒழுவுதா இன்சிடால் போடுவாங்க. எல்லா மாத்திரை பேரும் தெரியும் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு உடனே நரம்பு இழுக்குதா நெரோபியான் போர்ட் போடுவாங்க. அதான் அதெல்லாம் போடாதீங்க தான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நம்மளுடைய வைத்திய முறையிலே நிறைய கொட்டி கிடக்குது. நம்ம சவுத் இந்தியன்ஸ்ல நிறைய, நார்த் இந்தியன்ஸ்ல கூட அந்த அளவுக்கு மூலிகை இருக்குதான்றது எனக்கு தெரியல. ஆனா நம்ம தென் சைடு எல்லாம் அவ்வளவு மூலிகைகள் கிடக்குது. அந்த இயற்கை வைத்தியத்தை பத்தி தான் இன்னைக்கு சொல்ல போறேன். நான் உங்களுக்கு அம்மா சொன்னதுதான், இருந்தாலும் அதை திருப்பி உங்களுக்கு சொல்ல போறேன். முக்கூட்டு சூரணம் பத்தி, அதாவது இயற்கையில நமக்கு பாரம்பரிய வைத்தியத்துல நம்ம வள்ளலார் ஐயா அவர்கள் வந்து சொன்னதுதான். நம்ம வள்ளலார் இது இங்க அரியாங்குப்பத்துலயும் இருக்குது. அதுல வந்து வியாழக்கிழமை அகவல் படிக்க போவோம் நாங்க. ஐயா வள்ளலார் பத்தி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. வள்ளலார் கருத்துக்கள் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அந்த 10 கட்டுப்பாடுகள் ரொம்ப அருமையான கட்டுப்பாடுகள். அந்த மாதிரி வந்து ரொம்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இடம் அவ்வளோ ஒரு நிசப்தமா, ஒரு ஒரு காசு விழுந்தா கூட அந்த அளவுக்கு அப்படி கின்னுன்னு அந்த சவுண்ட் அப்படி கேட்கும். அந்த அளவுக்கு நிசப்தமா இருக்கும். அமைதிய தியானம் அதெல்லாமே அந்த வள்ளலார். அதனால அந்த வள்ளலார் சொல்லி அந்த வழிப்படி இந்த முக்கூட்டு சூரணம் தயாராயிருக்கு. அம்மா சொன்னாங்க அந்த முக்கூட்டு சூரணம்லாம் அங்கேயுமே கிடைக்கும், இருந்தாலும் நம்மளுமே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அம்மா. முக்கூட்டு சூரணத்துல முக்கியமான ஒரு பகுதியை எடுக்கிறது வந்து நம்மளுடைய கரிசலாங்கண்ணில 2 வகை இருக்கு. ஒண்ணு மஞ்சள் கரிசாலை, வெள்ளை கரிசாலை. வெள்ளை கரிசாலை வந்து வெயில் காலங்கள்ல எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மஞ்சள் கரிசாலை மழை குளிர் காலங்கள்ல எடுக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கரிசாலையில எவ்வளவு பலன்கள் இருக்குதுன்றது நமக்கு வந்து கொட்டி கிடக்குது. அதுல எல்லாமே அது என்ன சொல்லுவாங்க, அந்த முக்கியமான நம்ம ஊருக்குள்ள வந்து கல்லீரல், அந்த கல்லீரல் அந்த அளவுக்கு பாதுகாப்பும், செரிமான பகுதியை கொடுக்கும். அதே மாதிரி எங்க மாமனார் சொல்லுவாங்க, அந்த ஒரு இலையை எடுத்து பல்லு விளக்குவாங்க, தேய்ச்சி தேய்ச்சி பல்லு விளக்குவாங்க, பல்லு அப்படி பளிச்சுன்னு ஆயிடும். அவர் சொல்லுவாரு, கண்ணுக்கு இது ரொம்ப நல்லதுமா, குழந்தைங்களுக்கு சின்ன போதுல இருந்தே ஒரு இலை கொடுத்துட்டு இருந்தா அது பகல்ல நட்சத்திரத்தையே பார்க்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லானது கரிசாலி. அந்த அளவுக்கு நமக்கு அந்த இயற்கை வைத்தியத்துல இருக்கு. இதெல்லாம் நுணுக்கிதான் ஒரு கேப்சூல்ல போட்டு கொடுத்துடுறாங்க, அதுதான் போயிட்டு நம்ம வாங்கிக்கிறோம் இல்லைங்களா. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நம்ம இயற்கை வைத்தியத்துல, இயற்கை மூலிகைகள்ல தான் நிறைய கொட்டி கிடக்குது. அந்த மாதிரி அவ்வளவு அருமையான வைத்தியம். நம்ம செரிமான பகுதி எல்லாத்துக்குமே இந்த கரிசாலை வந்து ரொம்ப உதவும். அதே மாதிரி அதுல இன்னொரு பகுதி வந்து தூதுவளை. தூதுவளை வந்து எங்க மாமனார் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்து ஞான மூலிகைமா. நான் ஏற்கனவே கூட குழுவுல கூட பகிர்ந்திருக்கிறேன் நானு. அது ஞான மூலிகைமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அதை எடுத்துட்டு வந்து அந்த நெய்யில ஒரு 10 இலை பொரிச்சு கேட்பாங்க. அந்த சாதத்துல விரவி நெய் விட்டு பிசைஞ்சு, ஏன்னா உஷ்ணமானது இந்த இலை, அதனால அதுக்கு வந்து நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. எங்க மாமனார் 95 வயசு வரை உயிரோட இருந்தாங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அவங்க. காலையில எந்திரிச்சதும் அவங்க என்ன பண்ணுவாங்க, இஞ்சி சீவி கொடுத்துட்டோம்னா பொடி பொடியா நறுக்கி அதை சாப்பிடுவாங்க. இஞ்சி காலையில இஞ்சி, மத்தியானம் தேனும் இந்த தூள் சுக்குத்தூளும் வச்சுட்டு ஒரு பிளேட்ல குழைச்சி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி நைட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி 7 மணிக்கெல்லாம் கடுக்காத்தூள் அதே மாதிரி தேன்ல குழைச்சி சாப்பிடுவாங்க. தேன் இல்லைன்னா சுடு தண்ணியில கலக்கி குடிப்பாங்க. 95 வயசு வரை அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. அவங்களே நடந்துட்டு இருக்கும்போதே தான் அவங்க இறந்தது. அந்த மாதிரி அவ்வளவு அற்புதங்கள் நம்ம மூலிகளை. எதனால இந்த உதாரணத்துக்கு சொல்ல வரேன்னா, நம்மளுடைய இயற்கை வைத்தியங்கள்ல இந்த எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக இதை சொல்ல வரேன். அதே மாதிரி நம்ம தூதுவளை அந்த அளவுக்கு நமக்கு வந்து வைத்திய முறைகள்ல அவ்வளவு சிறப்பானது நமக்கு வைத்திய முறை. அதுவும் நல்ல ஞான மூலிகை. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அதுல இருக்கிற பூ ஒரு வயலட் பிங்க் கலர்ல, வயலட்னா பர்பிள் கலர், அதுல இருக்கும் அந்த பூ. அந்த பூவை கூட நம்ம பால்ல காய்ச்சி நம்ம குடிக்கும் போது முகம் தேஜஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. பெண்கள்லாம் அழகு பெறணும்னா அந்த பால்ல அந்த பூல கொதிக்க வச்சு குடிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளவு அதுல இருக்கிற பழம் எல்லாமே நமக்கு வைத்தியம். முள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டாம். நம்ம முள்ளோட அதை மிக்சியில அரைச்சிட்டோம்னா அது மாஷ் ஆயிடும், அவ்வளவுதான். நிறைய அந்த தூதுவளையில நிறைய சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான வைத்தியம் அந்த தூதுவளையில இருக்குது நமக்கு. அதே மாதிரி நரம்புக்கு, எலும்புக்கு எல்லாத்துக்குமே சத்து உள்ளது ஞான மூலிகை.
சொல்லுவாங்க, ஒரு சளி இருக்குதா உடனே தூதுவளை 2 எடுத்துட்டு வா, அடகோட 1 எடுத்துட்டு வா, துளசி 1 எடுத்துட்டு வா, கொதிக்க வை, வடிகட்டி குடி, அப்படிதான் சொன்னாங்க. எவ்வளவு நம்ம கரோனா காலத்தெல்லாம் நம்ம வைத்தியம் வந்து இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. கபசுர குடிநீர், வாதசுர குடிநீர் இதெல்லாம். அதே மாதிரி நம்ம சிக்கன் குனியா, டெங்கு காய்ச்சல் அதெல்லாம் வரும்போது என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி குடிநீர் தான் யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இப்ப ரத்தத்துல அந்த பிளேட்லெட் செல் குறைஞ்சிருச்சு, சிக்கன் குனியாவிலதான் அந்த பப்பாளியில 4வது இலையை எடுத்துட்டு வந்து அரைச்சி அப்படியே ஃபில்டர் பண்ணி ஆளுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்க சொன்னாங்க. உடனடியா பிளேட் செல் எகிறோம். ஆனா இதை கொண்டு ஆஸ்பத்திரியில வச்சுக்கிட்டு ரொம்ப அவசரப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரத்தம் மாத்தி ரத்தம் எடுத்து இப்படி எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இத வந்து அரசாங்கமே இந்த வைத்தியத்தை சொன்னது. அதே மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட போங்களேன், மஞ்சக்காமலன்னா உடனே போங்க, பாண்டிச்சேரினாக்கா கெங்கராம்பாளையம் போங்க, காரைக்கால்னா பறவைக்கு போங்கன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த நாட்டு வைத்தியத்தால மட்டும்தான் குணப்படுத்த முடியும்ன்றது அவங்களுக்கே டாக்டர்ஸ்க்கே தெரியுது. மஞ்சக்காமாலையெல்லாம் இப்படி குணம். அப்படிப்பட்ட அற்புதமான இயற்கை வைத்தியத்தை தான் நமக்கு அம்மா சொல்லி கொடுத்துட்டு வராங்க. அதனால இனி ஃபாலோ பண்ணனாலும் இனிமேலாவது ஃபாலோ பண்ணணும். அடுத்தது 3வது வந்து முசு முசுக்கை இலை. ஃபர்ஸ்ட் கரிசாலை சொல்லிட்டு, 2வது தூதுவளை, 3வது முசு முசுக்கை இலை. முசு முசுக்கை இலை எங்க பார்த்தாலும் அப்படியே கொடி மாதிரி பரவி கிடக்கும். அந்த முசு முசுக்கை இலையோடைய பவரே யாருக்கும் தெரியாது. அந்த நெஞ்சில இருக்கிற கட்டி சளியை கூட கரைச்சி எடுக்கிறோம். நான் அடிக்கடி அந்த முசு முசுல ஒரு 4 இலை, அந்த தூதுவல்ல 2 இலை, ஆடுதொடையில 1 இலை இப்படி போட்டு துளசி, ஒரு மிளகு சீரகம் அப்படி போட்டு கொதிக்க வச்சு எங்க அத்தானுக்கு சளி இருக்குமே இதை குடிக்கும்போது வெறும் வயிற்றுல இதை குடிங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 1/2 டம்ளர் கஷ்டப்பட்டு குடிப்பாங்க அதையே. அந்த மாதிரி அவங்க வந்து அலோபதியிலேயே ஊறிட்டாங்க. எனக்கு இந்த மருந்துலயே ஊறிட்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே கஷ்டப்படுத்தி தான் கொடுப்பேன் நான். அந்த மாதிரி அருமையான வைத்தியம். நெஞ்சு சளியை அப்படி கரைச்சி எடுத்துரும் அந்த முசு முசு இலை. நல்லா இருதயத்தெல்லாம் நல்லா அந்த நெஞ்சில இருக்கிற கோழை எல்லாத்தையுமே எடுத்துரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது முசு முசு இலை. அந்த என்ன இது படர்ந்து கிடக்குது, இது என்ன இலை கூட நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. நம்ம லட்சுமி சகோதரி கூட போன முறை தடுமாறி இருந்தாங்க, எந்த இலை இலை இலை. ஆனா அவங்களுக்கு நார்த் இந்தியன்ஸ்ல அது அங்க கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம சவுத் சைட்ல நிறையவே அது கிடைக்கும் இந்த மூலிகை எல்லாம். அந்த மாதிரி நம்ம முசு முசுக்கு இலைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு. நம்ம இதயத்துக்கே ஒரு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு, நம்ம நுரையீரலை சுத்தப்படுத்தி விடுற அளவுக்கு. நுரையீரல் மூச்சு போனா பேச்சு போச்சு. அதனால மூச்சு போகாம இருக்கணும்னா நம்ம வந்து முசு முசுக்க இலைய நம்ம வந்து கண்டிப்பா எடுக்கணும். ஐயோ போச்சுன்னு அப்புறமே நம்ம அழக்கூடாது, முன்னாடியே அதை நம்ம உணரணும். இதுக்காக தான் நமக்கு இயற்கை வைத்தியல் அகில அம்மா இவ்வளவு நேரம் நம்ம வாரத்துல ஒரு நாள் வந்து நமக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீரகம் அகத்தை சீராக்கும் அப்படின்றத சீரகம்னு சொல்லுவாங்க. சீரகத்துல அஞ்சரை பெட்டியில எவ்வளவு மாயாஜாலங்கள் நிறைய ஒளிஞ்சு கிடக்குது. ஆனாலும் நம்ம அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. மிளகு, சீரகம், சோம்பு இதுல எல்லாம் நிறைய அதிசயங்கள் இருக்குது. ஆனாலும் உணர்றதுல என்னவோ தாளிக்கிறோம், என்னவோ சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இருக்கிறோம். ஆனா சீரகத்துல அந்த அளவுக்கு அருமையான இருக்கு. நம்ம உடல் சூட்டை வந்து அது ஒரு சமநிலைப்படுத்தும். ரொம்ப அருமையான ஒரு அது மாதிரி நம்ம கொலஸ்ட்ரால் இருந்தாலும் அதை கரைச்சி விடும். அந்த மாதிரி ரொம்ப நல்ல அருமையான நம்ம அஞ்சற்பட்டி வைத்தியம்னா சீரகம். அதனால இதெல்லாம் சொல்லுவாங்க அம்மா வந்து இந்த கரிசாலை வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து தூதுவளை 25 கிராம், முசு முசுக்கை 25 கிராம், சீரகம் வந்து லைட்டா ரொம்ப வறுக்கக்கூடாது, சூடான சட்டியில அப்படி போட்டு எடுத்தேன். ஏன்னா நல்லா பொடிக்கிறதுக்கு அது வரும்ன்றதுக்காக லாஸ்ட் டைம் அம்மா சொன்னாங்க. அப்படியே போட்டா அந்த ஜீரகம் அரிசி மாதிரி அப்படியே நிற்கும். அது 25 கிராம். கரிசாலை 100 கிராம், மற்ற 3மே 25 கிராம் அளவு எடுக்க சொன்னாங்க. அந்த மாதிரி எடுத்து அந்த வறுத்தெடுத்து பொடிச்சிட்டு இது எல்லாத்தையும் அரைச்சி பொடி பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். நமக்கு தேவைப்படும் போது லைட்டா நம்ம கட்டில் கீழே ஒரு பேப்பர் போட்டு கூட உலர்த்தி கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பச்சைக்கு எடுக்கணும்னா இந்த மாதிரி எடுத்து கூட அரைச்சி ஒரு 5 கிராம் அளவு எடுத்து 2 டம்ளர் தண்ணியில வச்சு கொதிக்க வச்சு, ஆனா வெறும் வயிற்றுல எடுத்தா அந்த அளவுக்கு அற்புதம்னு சொன்னாங்க. 2 வேளை காலை மாலை எடுக்கலாம் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து வெறும் வயிற்றுல எடுக்கும்போது அது ரொம்ப அற்புதம். இல்ல நான் சாப்பிட்ட பிறகுதான் எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு, ஆனா அன்னைக்கு அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அது பலனே இல்லை, அதை சாப்பிட்டும் பலன் கிடையாது. அதனால வந்து மீனோ கறியோ அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுன்னா வெஜிடேரியன் சாப்பிட்டு கூட நம்ம சாப்பிட்ட பிறகு அதை எடுக்கலாம் காலையில சாயந்தரம். ஆனா அசைவ உணவு சாப்பிட்டுட்டு அதை எடுக்கவே கூடாது. ஏன்னாக்கா அது வந்து அம்மா சொன்னாங்க அது அந்த அளவுக்கு மருத்துவ பலன் அளிக்காது அப்படின்னு தான் சொல்லிட்டாங்க. இத வந்து நமக்கு வந்து அந்த குடல் பகுதியில இருக்கிற சிறுகுடல், பெருகுடல் இதை எல்லாமே அது கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணும்.
என்னென்ன கழிவுகள் இருக்குதோ அதெல்லாம் வெளியே கொண்டு வரும். நெஞ்சில இருக்கிற எல்லா சளி, அதான் சொல்லுவாங்க திடக்கழிவு, திரவ கழிவு, வாயு கழிவு, இதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடும், கிளீன் ஆக்கிடும். அதுதான் இந்த மூலிகையோட மகத்துவம். அவங்க சொல்லி கொடுத்தது நமக்கு. சர்வ ரோக நிவாரணின்னு கூட இதை சொல்லுவாங்க. சர்வ ரோக நிவாரணி. அந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு முக்கூட்டு சூரணத்தை பத்தி அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அற்புதமா. நாங்களுமே அதை உள்வாங்கி நாங்களுமே அதை எல்லாமே செஞ்சு வெறும் வயிறுல குடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்து நீராகாரம் தான் நான் போஸ்ட் போட்டிருக்கிறேன் காலைச்சக்கரத்துல. காலையிலேயே நீராகாரம் குடிச்சிட்டு வந்துட்டேன் நானு. அது 11 மணி வரை நமக்கு பசிக்காது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது நமக்கு நீராகாரம். அது மாதிரி நிறைய குழந்தை இல்ல, அது இல்ல, இது இல்ல, இது மாதிரி நிறைய ஓடுவாங்க, எல்லா இடத்துக்கும் ஓடுவாங்க. ஆனா சாதாரண ஒரு கழற்சிக்காய் கொட்டை இருக்குது, அதுல அதை ஒரு பருப்பு எடுத்து 3 மிளகு வச்சு மென்னு சுடுதண்ணி வச்சு குடிச்சா அவ்வளவு அற்புதமா எல்லாமே குணமாக்கும். அந்த மாதிரி நிறைய வைத்தியம் இருக்குது. அந்த கழற்சிக்காய பெரிய வைத்திய சாலையே அது. அவ்வளவு மருத்துவம் நமக்கு பெண்களுக்கு கிடைச்ச அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. மலட்டு தன்மை எடுக்கும். அதே மாதிரி அண்டவாயுன்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு அந்த விதைப்பை வீக்கம் அதை எல்லாமே நீக்கும். எங்க கட்டிகள், அந்த யூட்ரஸ் கட்டிகள், அந்த நம்ம அது என்ன சொல்லுவாங்க, அந்த கட்டிகள் எல்லாமே சதை வளர்ச்சி, தேவையில்லாத சதை வளர்ச்சி, தேவையில்லாத கட்டிகள் அதெல்லாமே கூட நீக்கும் கழற்சிக்கு. அந்த மாதிரி நிறைய வைத்திய முறைகள் நம்ம இயற்கையில அளவலாவி கொட்டி கிடக்குது. அந்த வைத்திய முறைகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். நம்ம பயன்படுத்தி நல்ல விதத்துல எல்லாமே கொண்டு வரணும் அப்படின்றதுதான் அம்மாவுடைய ஆசையும் கூட. எங்களுடைய ஆசையும் அதுதான் அம்மா. அதனால நாங்க சளிக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு மருத்துவம் பார்க்க போறதில்ல. நீங்க சொன்ன இந்த மருந்தே நேற்றைக்கு கூட ஒரு சகோதரி வந்தாங்க. இரும்பி கட்டி மார்ச்சலி அவங்களுக்கு. அவங்களுக்கு கூட நான் இதை சொன்னேன், அகிலாமான்னு எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, அவ்வளவு அற்புதமா இருக்கும் அவங்களுடைய கிளாஸ். அதுல எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுதான் இது. இது மாதிரி செய்யி, நீ ஏன் இருந்து எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னாங்க. செஞ்சு கொடுத்தேன் நான் அவங்களுக்கு. அதனால அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நேற்றுக்கு தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால சொல்லிட்டு சொல்லுவாங்க அம்மா. அது மாதிரி நிறைய பேருக்கு நம்மளுடைய காலைச்சக்கரத்துல இருக்கிற அந்த இயற்கை நிகழ்வுகளை நாங்க உடனடியா அவங்களுக்கு நாங்க சொல்லி கொடுக்கறதா. ஏன்னா அந்த அளவுக்கு யாம் பெற்ற இன்பம் வையகமும் பெருக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாயின் பண்றவங்களுக்கு மாத்திரம் தானே இது பயனடையுது அப்படின்னு நினைக்காதீங்கம்மா. எல்லாருமே எல்லாத்துக்குமே சொல்லி கொடுக்குறோம் நாங்க. அந்த மாதிரி இப்போ உள்ள இந்த சூடான இந்த காலகட்டத்துக்கு நாங்க கூட சொல்றது, தண்ணியில ஒரு சீரகம் போடுங்க ஒரு நாளைக்கு சோம்பு போட்டு வைங்க, ஒரு நாளைக்கு துளசி, ஒரு நாளைக்கு திருநீற்று பச்சை. இப்படி எல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லி கொடுத்ததுதான். இருந்தாலும் அதுல தெரிஞ்சதை கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு நாங்களுமே சொல்லி கொடுக்கறது. அந்த மாதிரி குடிநீர் ஒரு நாளைக்கு 4 வேப்பிலை கொழுந்து போட்டுட்டீங்க, அது எல்லாமே இப்ப ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா வெயில் இப்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டதால எல்லாருமே இதை வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணி அதாவது நீங்க சொல்லி கொடுத்தது எங்களுக்கு அந்த அளவுக்கு பயனுடையதா இருக்குது. எங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்குது அம்மா. ரொம்ப அருமையா எங்களுக்கு ஒவ்வொரு பாடங்களையும் சொல்லி கொடுக்குறீங்க. அதே மாதிரி நேரடி நிகழ்வுலையும் நீங்க நிறைய எங்களுக்கு சொல்லி கொடுத்து அசத்த போறீங்க. நாங்க இன்னும் நிறைய நோட்டு பெண்ணெல்லாம் எடுத்து பேக்ல வச்சுக்கிட்டோம் நாங்க. எல்லா குறிப்பும் எடுத்துக்கணும், ஒண்ணு கூட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க எங்களுக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் இல்லைங்களா. இயற்கை மருத்துவத்தை மிஞ்சின ஒரு மருத்துவம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா. அந்த அளவுக்கு நம்ம சொல்லுவாங்களே, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். நமக்கு எல்லா வளமும் கிடைக்குது. ஆனா அதை எல்லாமே இப்ப பிளாட் போட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. இனிமே இந்த மூலிகை எல்லாம் கிடைக்குமான்றது கூட இப்ப கஷ்டமா இருக்குது. எல்லாருக்கும் ஒருத்தருக்கு ஒரு வீடு இருந்தா கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கும். அதான் ஒருத்தருக்கு 4 வீடு எடுக்கும் போது இந்த மாதிரிதான் இருக்குது. அந்த அந்த மூலிகை எல்லாம் காணாம போயிடுது. ஒரு சிறுநீரக கல் இருக்குதுன்னு புகுதான் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரே ஒப்பாரி உருண்டு அழுதுட்டு இருந்தா. நான் சொன்னேன், அந்த ஒரு சின்ன சின்ன பூ பூக்கும் இல்லைங்களா, சிறு நெருஞ்சி, அதை அப்படியே சமூலமா அப்படியே புடுங்கிட்டு வந்து நல்லா போட்டு அலசி அவளுக்கு அப்படியே கொதிக்க வச்சு மிளகு சீரகம் தட்டி போட்டு கொதிக்க வச்சு கொடுத்தேன் நான். குடிச்சா. அதே மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணுமா அப்படின்னு சொன்னேன் நான். அது மாதிரி அந்த ஆணை நெறிஞ்சி அந்த இலையை பறிச்சுட்டு வந்து அப்படி அலசிட்டு ஒரு டப்பால போட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. தொட்டாசினிங்கன்னு ஒரு இலை. என்னக்கா இதை போய் குடிக்க சொல்றீங்களா, அது தொட்ட உடனே போய் சுருங்கிடுது, அது மாதிரி உன் கல்ல போய் தொட்டதும் அது சுருங்கிடுமா அப்படின்னு சொன்னேன். என்னக்கா விளையாட்டா சொல்றீங்க அப்படின்னு. அதே மாதிரி அதையும் அவங்களுக்கு கொதிக்க வச்சு அவங்களுக்கு அதே மாதிரி குடிச்சு ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. போய் மாதவ ஹாஸ்பிட்டல்ல போய் டெஸ்ட் பண்ணாங்க. ஆனா
எங்க இருக்குது கல்லு அப்படின்னு கேக்குறாங்களாம். 9 mm இருந்த கல்லு அந்த அளவுக்கு சுருங்கி போச்சு. அவ்வளவு வைத்திய முறைகள்ல நம்ம இயற்கை வைத்திய முறைகள் பவர்ஃபுல்லா இருக்குதுன்றதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல வந்தேன் நான். அது மாதிரி அம்மா சொன்ன முக்கூட்டு சூரணத்திலயும் அவ்வளவு அருமையான நமக்கு பலன் இருக்குது. அதாவது அந்த நுரையீரல் சளியை எடுத்துட்டோம்னாக்கா எல்லாமே சரியா போயிடும். சளி இல்லாத யாருமே இருக்க மாட்டாங்க. தேவையில்லாத அந்த குழைகள் வந்து நெஞ்சில போய் அடைச்சிடும். நானுமே அதை என்ன பண்ணுவேன், காலையில தண்ணி குடிச்சிட்டு பிரஷ் பண்ணுனா தண்ணி குடிச்சிட்டு உள்நாக்குல கை விட்டதும் கடகடான்னு அந்த குழையெல்லாம் வந்துடும். ஒரு வாரத்துல ஒரு முறை அந்த மாதிரி பண்ணிடுவேன் நான். அத்தானே திட்டிட்டு இருப்பாங்க, என்ன ஓவான்னு எடுத்துட்டு இருக்குது அப்படின்வாங்க. அப்ப அது ஃப்ரீ ஆயிடும். இந்த நெஞ்சில இருக்கிறது, அந்த நெஞ்சு கரிப்பு அந்த மாதிரி எல்லாம் இருக்காது, ஃப்ரீ ஆயிடும். அதே மாதிரி நைட்டே வந்து தண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணியே கொதிக்க வச்சிருவோம்மா நான். கொதிக்க வச்சுட்டு அதுல 2 ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கொதிக்க வச்சு நல்லா கலக்கிட்டு கொதிக்க வச்சிருவேன். 20 நிமிஷம் சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருவோம்மா. காலையில எந்திரிச்சு அந்த தண்ணி தான் அவங்க குடிக்கணும். என்னுடைய கட்டாயம் அவங்களுக்கு. போவர நானும் அவங்களும் அதே குடிச்சிட்டே இருப்போம். சுகபேதி ஆகிறதுக்காக. அது நம்ம கழிவுகளை வந்து வெளியேற்றுறதுக்காக. நீங்களுமே நிறைய டிப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுல எல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணதுதான்மா இதெல்லாம். அதனால ரொம்ப அருமையா எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமையம்மா, சிறப்பா சொல்லி கொடுத்தீங்க. அதெல்லாம் நாங்களுமே உபயோகப்படுத்திட்டு வரோம். இயற்கை இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழவே முடியாது இல்லைங்களா? அந்த இயற்கையை நம்ம பயன்படுத்தி நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அகிலாமா எடுத்த அந்த முக்கூட்டு சூரணம் அது வந்து தனக்கே உரிய பாணியில் அப்படின்னு சொல்லலாம். அது என்னத்தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு சிறப்பா இந்த நிகழ்வுல கொடுத்திருந்தாலும் தன்னுடைய பாணியிலேயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த காலச்சக்கரத்துல வந்து தினமும் தன்னுடைய அந்த வார்த்தைகளா நம்ம காலச்சக்கரத்தை குழுவே அலங்கரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட அந்த வார்த்தைகள் வாய்ஸ் வந்து நமக்கு சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இன்றும் இந்த காலச்சக்கரத்துல வந்து இந்த முக்கூட்டு சூரணம் மற்றும் அவர்களுடைய அகிலம்மா கொடுத்த அனைத்து விதமான பயிற்சிகளுக்கும் ஒரு உதாரணமாக இருந்து கொண்டு அனைத்து வித செய்திகளையும் நமக்கு வந்து சிறப்பா ஒரு கேப் கிடைக்குமான்னு கூட பார்த்தேன். அது வந்து அந்த கேப் கூட கிடைக்கல. அந்த காத்து போறதுக்கு ஒரு கேப் கிடைக்குமால அது மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் கூட இல்லாம ஒரு தொடர்ச்சியா ஆரம்பிக்கப்பட்ட அந்த 1/2 மணி நேரத்துல தொடர்ச்சியா இந்த நிகழ்வு வந்து சிறப்பா நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை விட நமக்கு அகிலாமா சொன்ன அனைத்து செய்திகளையும் திரும்ப ஒரு ரிப்பீட் பண்ற அளவுக்கு நமக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு. சிறப்பாவும் இருந்துச்சு. அது இன்னொன்னு சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம இந்த காலச்சக்கர குழுல வந்து தொடர்ந்து இவங்க வந்து இந்த கருத்துக்களை வந்து டெய்லி வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லுவாங்க. அதாவது அன்னன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சிய வந்து ஒரு 5 நிமிஷம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அது சொல்றதோட பயன்களோ என்னமோ தெரியல. இன்னைக்கு வந்து சரளமாக பேசக்கூடிய அந்த வாய்ப்பும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து எந்த அளவுக்கு பயிற்சிகளை கொடுக்குறாங்களோ, அதை எவ்வளவு முன்னெடுத்து சென்று மனசுல பதிய வச்சிருந்தோம்னா, இன்னைக்கு வந்து அதை சரளமாக பேசக்கூடிய அந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைச்சிருக்குது. நிகழ்ச்சியும் சிறப்பித்து கொடுத்தாங்க. இன்றைய நிகழ்வில் சிறப்பான ஒரு கருத்துக்களையும் அகிலாம்மா கூறிய அனைத்து விதமான செய்திகளையும் திறம்பட நமக்கு சிறப்பித்து கொடுத்த லலிதா அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றி. என்னத்தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நிகழ்ச்சியில வந்து பார்த்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாலும், ஆனா தன்னுடைய நிகழ்வுகளை ஒவ்வொரு வாரம் சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் அகிலா மேடம் அவர்கள் இதனுடைய கருத்துக்களை, அதாவது இன்னைக்கு அம்மா சொன்ன கருத்துக்களை எந்த அளவுக்கு சார்ந்து இருக்குது, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி அவங்க உள்வாங்கியிருக்காங்க, எந்த அளவுக்கு அவர்களுடைய செயல்கள் முன் வந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு விளக்கம் அளித்து அவர்களுடைய பாணியிலே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை தரும்படி அகிலா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் ஐயா, ரொம்ப நன்றிங்கய்யா. லலிதாம்மா வந்து டெய்லி ஒரு போஸ்ட் போடுவாங்க, வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன நேச்சுரல் ஃபுட்டு இல்லைன்னா மூலிகை பற்றினா உடனே போஸ்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்திருக்கோம். பட் இன்னைக்கு முக்கூட்டு சூரணம் அல்லாத பல மூலிகைகள் கலந்த ஒரு வகுப்பாவே எடுத்துட்டாங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க அவங்களுடைய வகுப்பு. ரொம்ப எப்பவுமே சிரிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க, நிறைய பேர் அவரு எப்பவுமே அம்மா சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு. பட் அந்த விஷயங்கள் சொல்லும் போது கூட அவ்வளவு ஒரு ஆனந்தத்தோட அவங்க வெளிப்படுத்தின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய நான் அவங்க கிட்ட போய் கத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்க வந்து ராவா ஒரு சப்ஜெக்ட்குள்ள போயிடுவோம். ஆனா இவங்க
தன்னுடைய அனுபவங்கள் அது எல்லாத்தையும் கலந்து தன்னுடைய மாமனார் எப்படி எடுத்துப்பாரு, தன் வீட்டுல இப்படி எல்லாம் வந்து மெடிசன் எல்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு அதை பத்தின ஒரு விளக்கத்தோட தன்னுடைய அனுபவத்தையும் சேர்த்து சொல்லும்பொழுது எல்லாருக்கும் உண்மையாவே கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல இருந்து அவங்க வெளியிலே போக முடியாத அளவுக்கு ஒரு கட்டி போட்ட மாதிரியான ஒரு விளக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. தழுதாலை பத்தி, கடற்சிக்காய் பத்தி ரொம்ப நிறைய அவங்க உள்வாங்கி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த பியூட்டி டிப்ஸ் வேற ஒண்ணு கொடுத்தாங்க நடுவுல. தூதுவளை பூவை வந்து நம்ம கஷாயம் பண்ணி டீ மாதிரி குடிச்சோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப வசீகரம் கிடைக்கும், ஒரு தேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா கூட அந்த நெருஞ்சில் முள் கிட்னி ஸ்டோனுக்கு சொன்னாங்க. எனக்கு அம்மா வந்து தவறா எடுத்துக்க கூடாது. அன்னமேரி பாட்டி அப்படின்னு சொல்லி கடலூர் மாவட்டத்துல ஒரு என்னுடைய குருநாதர், அவங்க பாட்டி வைத்தியத்துல அவங்கதான் என்னுடைய குருநாதர். அவங்க இப்போ உடல்ல இல்ல அவங்க. பட் அவங்கதான் என்னுடைய பாட்டி வைத்திய குரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வீட்டை சுத்தி இடம் வந்து வீடு குடிசை வீடு. அவங்க வீட்டை சுத்தி ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு ஃபுல்லா மூலிகை இருக்கும். அந்த பாட்டி கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே ஒரு வைத்தியம் அப்படின்னு இல்ல, குழந்தைக்கு முடியலன்னா பெரியவங்களுக்கு முடியும் உடனே தூக்கிட்டு போயிடுவாங்க அவங்க கிட்ட. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடனே அது இடம் போவாங்க. அந்த மூலிகையை பார்த்து மன்னிப்பு கேட்டு அவங்க தான் சொல்லி கொடுத்தது எனக்கு இதெல்லாம். மூலிகை பார்த்து மன்னிப்பு கேட்டு இந்த குழந்தைக்கு இந்த ஆளுக்கு இந்த பிரச்சனை சரியா போகணும், அதனாலதான் உன்னை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அதுகிட்ட அவங்களுக்கே உரிய அந்த பாணியில அந்த படிப்பறிவு இல்லாதவங்க அவங்க. ஆனா ஞானம் அவ்வளவு பெரிய ஞானம், மூலிகை ஞானம். சோ அதையெல்லாம் வளர்த்து வச்சு அதுகிட்ட மன்னிப்பு கேட்டு அதை எடுத்துட்டு வந்து உடனே அரைச்சி ஒரு மெடிசன் ஆக்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க, வைத்தியம் பார்ப்பாங்க. அப்படி இப்போ அவங்க இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு புத்தகமா வெளியிட்டு அதுக்கு நாங்க நிறைய அதுக்கெல்லாம் கேட்டு அவங்க கிட்ட எழுதி குறிப்பு எடுத்து நாங்க அதை புத்தகமா ரெடி பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு பாட்டி. அவங்க வீட்டை சுத்தி அவ்வளவு மூலிகைன்னு அந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். கடலூர் மாவட்டத்திலேயே பாத்தீங்கன்னா அன்னமேரி பாட்டின்னா எல்லாருக்கும் தெரியும். அப்படி வீட்டுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல போக மாட்டாங்க, என்ன ஆனாலும் நேரா அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிருவாங்க, அங்க போய் பண்ணுவாங்க, வைத்தியம் பார்த்துப்பாங்க. அப்படி எங்களுக்கு ஒரு அறிமுகமானதான் அங்க. இப்போ இவங்க நம்ம லலிதா அம்மா சொல்லும் பொழுது எனக்கு அப்படி தோணுச்சு, நாங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செய்யறோம், அவங்களுக்கு இந்த வைத்தியம் சொல்றோம், இவங்களுக்கு இந்த வைத்தியம் சொல்றோம் போது எனக்கு உடனே என்னுடைய குருவான அன்னமேரி பாட்டியோட ஞாபகம் வந்துச்சு. ரொம்ப சிறப்புமா, அவங்களுடைய வகுப்பு ரொம்ப அருமையா இருந்தது. சந்தோஷம். நிறைய உள்வாங்கி இருக்கிறீங்க. இன்னும் சொன்னா நிறைய பயிற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய சாப்பிட்டு அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்றீங்க. அண்ட் பலருக்கு இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கறீங்க. ரொம்ப அற்புதம். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறையாற்றல் உங்களுக்கு எப்பவும் துணை இருக்கட்டும். நாம எப்பவுமே ஒரு பயிற்சி கொடுக்குறோம், ஒரு வகுப்பு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முழுசா ஒப்படைச்சிட்டு சரணாகதி பண்ணிட்டு நம்ம பண்ணும்பொழுது அந்த வகுப்போட ரிசல்ட் இப்படிதான் இருக்கும். தான் உள்வாங்கிய விஷயங்களை வெளிப்படுத்தும் பொழுது அது ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா வெளிவரும். அதை நான் வந்து இப்போ உங்களோட வகுப்புல பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றிங்கம்மா, சிறப்பு. அதாவது அகிலாமே சந்தோஷப்படுற அளவுக்கு நிகழ்வு இருந்தது அப்படின்னாக்கா அந்த காலச்சக்கரமே சந்தோஷப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா உண்மையிலுமே வந்து அம்மா சொன்ன மாதிரி அந்த சரளமான அந்த பேச்சு, அதாவது எப்படின்னா எந்த இடத்துலயும் ஒரு வந்து ஒரு சந்தேகமோ இல்ல ஒரு தொய்வு இல்லாம அத குடுக்கறது வந்து பெரிய விஷயம். அம்மா சொல்ற மாரி இவங்கலாம் ராவா தான் குடுப்பாங்க. எப்படின்னா விஷயத்த மட்டும் அப்படியே கரெக்ட்டா குடுப்பாங்க. ஆனா அது வந்து தனக்கே உரிய பாணிகள், தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை ஏற்று, ஏன்னா அவங்களோட கருத்துக்கள் வந்து காலச்சக்கரத்துல எப்பொழுதும் அப்படிதான் இருக்கும். தினமும் வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்தே இந்த வாய்ஸ் குடுப்பாங்க. அதே மாரி இந்த காலச்சக்கரத்துக்கும் இன்னைக்கும் அது மாரி பயன்படுத்தின விதங்கள், மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய விதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குடுத்த விஷயங்கள் வந்து நம்ம காலச்சக்கரத்துக்கு மெ ரொம்ப சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வை சிறப்பாக பாராட்டி, அதாவது அகிலாம்மா பாராட்டுறாங்கன்னா, அது வந்து வெரி எக்ஸலண்ட்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிகழ்வு வந்து இன்னைக்கு சிறப்பா குடுத்திருக்காங்க லலிதா அம்மா. இது போன்று நமக்கு வந்து ஒருத்தவங்க வந்து கத்துக் குடுத்த விஷயங்கள் இந்த அளவுக்கு உள்வாங்கி ஒரு வெளியில குடுக்குறாங்க அப்படிங்கவுள்ள அந்த ஆசான்கள் வந்து பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, பூரிப்படைகிறாங்க அப்படின்னா, அது வந்து நமக்கு அனைவருக்கும் ஒரு பெருமையை தேடி தருதுன்னு சொல்லலாம். உண்மையிலுமே இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அ
நம்ம இந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு காரணமே ஆசான்கள் தான். எந்த அளவுக்கு அவங்க நம்ம வந்து தெளிவுபடுத்தி இந்த விஷயத்த கத்துக் கொடுக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, நம்ம அத தெளிவடைஞ்சு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுடைய பயணங்கள் நமக்கு சிறப்பா இருக்குது. ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து எந்தவித ஒரு இதையும் எதிர்பார்க்காம இந்த காலச்சக்கரத்துக்காக தினமும் ஒவ்வொரு வாரமும் வந்து நமக்கு சிறப்பா அந்த பயிற்சிகளை குடுத்து, நம்ம கற்றுக்கொள்ளணும்னு அவங்க நினைக்கக்குள்ள, அத கற்றுக்கொண்டு அவங்களுக்கு அத காணிக்கையா நம்ம பாதத்துல செலுத்துற விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அ இறைவனுக்கு நாம் செய்யும் அந்த பிரபஞ்சத்துக்கு நாம் செய்யும் ஒரு நன்றி கடன் சொல்லலாம். இன்னைக்கு வந்து பிரபஞ்சமே நம்ம பார்த்து சந்தோஷப்படுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நிகழ்வ வந்து சிறப்பா நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அது மாரி எல்லாருமே சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆசான்களும் நமக்கு அந்த பெரிய ஒரு பாராட்ட குடுக்குறாங்க. இந்த நிகழ்வில் சிறப்பாக நமக்கு இந்த நிகழ்வை ஏற்படுத்திய லலிதா அம்மையார் அவர்களுக்கு சிறந்தது ஒரு பாராட்டை கொடுத்து, தன்னுடைய நிகழ்வை சிறப்பான நிகழ்வாக கொண்டு செல்கிறோம் என்பதை நமக்கும் ஒரு பாராட்டை கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த அகிலா அம்மையார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்த வாரம் நம்ம நடத்த போற நேரடி நிகழ்வுல நமக்காக உரையாற்ற, அதாவது 100 ஆண்டு காலம் வாழ இயற்கையோடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்போட நம்மள்ட்ட நெருங்க வர்றாங்க. அத வந்து நம்ம கண்டிப்பாக உள்வாங்கி, அந்த 100 ஆண்டு காலம் வாழ இயற்கையோட என்ன விஷயங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, அத வந்து எப்படி நம்ம உள்வாங்க முடியும், அப்படி என்பத வந்து நேரடியாக காரைக்கால்ல வந்து அனைவரும் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாட்கள் நம்முடன் இருக்காங்க. உங்களுக்கு எந்தவித சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா மற்ற வேலைகள் நமக்காக அந்த 3 நாட்களை ஒதுக்கி கொண்டு வர்றாங்க. மற்ற நாட்கள்ல கூட நம்ம பேசுனா கூட அவங்க வேற ஷெட்யூல்ல இருக்கிறதுனால பேச முடியாது. நமக்கு WhatsAppல தான் நம்ம கிளியர் பண்றோம். அந்த அளவுக்கு இருக்கிற அந்த நேரங்களை ஒதுக்கி, நம்ம காலட்சேகரத்துக்காக ஒரு 3 நாட்கள் ஒதுக்கி நம்மளோட வர்றாங்க. கண்டிப்பாக அதை எல்லாரும் வந்து நேரடியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர்களுடைய அந்த இந்த உரை, அதாவது 100 ஆண்டு காலம் வாழ இயற்கையோடு அப்படிங்கிற அற்புதமான அந்த உரையை அனைவரும் நேரடியாக கேட்டு, அதாவது நம்ம அவங்களுக்கு செய்யற அந்த பெருமை என்னன்னாக்கா, அவங்க பேசக்குள்ள அவங்க நேரடியில உட்கார்ந்து அவங்களோட செய்திகள நாம உள்வாங்கி, அவர்களுக்கு அந்த நன்றி கடனை செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒவ்வொருவருடைய செயலும். கண்டிப்பாக எல்லாருமே நேரடியா வருவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் நேரடியா வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு, அம்மாவோட அந்த உரையை கேட்டு, அவர்களுக்கு நாம் செலுத்தும் ஒரு நன்றி கடனையும் இந்த நேரத்தில் அனைவரும் செலுத்த வேண்டும். கீழ பாஸ்கர் ஐயா வராங்க. எல்லாருமே அதாவது முக்கடல்கள் சங்கமிக்க போது ஒரு இடத்துல. அதுதான் காரைக்கால். நம்ம வந்து முக்கடல்கள் சங்கமித்த இடம் வந்து மத்த கடல தான் பார்த்திருக்கிறோம். அந்த முக்கடல்கள்ங்கிற 3 ஆசான்கள் வந்து நமக்கு வந்து ஒரு இடத்துல சந்திக்க போறாங்க. அகிலாம்மா இருக்காங்க. அடுத்து பாஸ்கர் ஐயா இருக்காங்க. அது ஞானப்பிரகாசம் ஐயா. 3 பேரும் சிறப்பா உரையாற்ற போறாங்க. அதை விட நிறைய ஆசான்களும் நமக்கு வர்றாங்க. அவங்களுடைய கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடம் நமக்கு கிடைக்கப் போகுது. எல்லாருமே பயன்படுத்திங்க. இன்றைய நிகழ்வு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருந்தது. எல்லாருக்கும் ஒரு பூரிப்பு இருந்துச்சு. அதே மாரி அகிலாம்மாவும் இந்த ஒரு நிகழ்வ வந்து ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பா குடுத்துட்டு இருக்கிற விதங்கள் நமக்கு அருமையா இருக்குது. அதனால எல்லாருமே பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வில் நமக்கு சிறப்பான இந்த ஒரு வாய்ப்பு உண்மையிலுமே வந்து அவங்க வாய்ப்பு குடுத்ததுனால தான் இன்னைக்கு நம்மளே பேச முடியுது. நம்ம இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திய அகிலாம்மா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். தொடர்ந்து கருத்துக்கள் ரவிசுந்தர் ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. என்ன கருத்துக்கள்? உங்களுடைய கருத்துக்கள சொல்லலாம். ஒரு நிமிஷம். சொல்லுங்க ஐயா. ரவிசுந்தர் ஐயா.